வருமானத்துக்கு அதிகமாக ரூபாய் 1.72 கோடி சொத்து குவித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தமிழக முன்னாள் அமைச்சர் பொன்முடி 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இருந்தது. உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் கடந்த 2ஆம் தேதி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரிக்கும் ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் இந்த வழக்கின் இன்று விசாரணையை துவங்க உள்ளது. செந்தில் பாலாஜி 3வது முறையாக தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. சமீபத்தில் பதில் மனு தாக்கல் செய்யவில்லை என்றால் ஏன் வழக்கு தொடர்கள் என இடிக்கு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியதால் அமைச்சர் சற்று நிம்மதி அடைந்தார். இதனால் இன்று சாதகமாக தீர்ப்பு வரும் என அவரது தரப்பு கருதுகிறது. அப்படி நடந்தால் 200 நாட்களுக்கு பின் சிறையில் இருந்து வெளியே வருவார். அனைத்து மாவட்டங்களிலும் 2023 ஜனவரி மாதம் முதல் புதிய குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு ஓராண்டாகியும் இன்னும் வழங்கப்படவில்லை. குடும்ப அட்டை மிக மிக அவசியமானது என்பது மட்டுமின்றி அதுதான் அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கு அடிப்படை ஆவணம் ஆகும். தற்போது பொங்கல் பண்டிகை முடிந்தவுடன் விண்ணப்பித்த அனைவருக்கும் புதிய ரேஷன் அட்டை வழங்கப்படும் என்று அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். நாட்டின் கடந்த 24 மணி நேரத்தில் 514 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் சிகிச்சையில் இருப்போர் எண்ணிக்கை 3422ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மகாராஷ்டிராவில் 2, கர்நாடகாவில் 1 என 3 பேர் உயிரிழந்துள்ளார். இதனால் நாட்டின் மொத்த உயிரிழப்பு 5,33,409ஆக அதிகரித்துள்ளது. குணமடைந்தோர் எண்ணிக்கை விகிதம் 98.81% உள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகிறது. டெங்கு காய்ச்சல் பரவல் இருப்பதால் 2 வாரங்களுக்கு மக்கள் கவனமாக இருக்குமாறு சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு தொடங்கி 10 நாட்களில் தமிழகத்தில் 500 பேருக்கும் வரை டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். டெங்கு காய்ச்சலோடு நிமோனியா காய்ச்சல் பரவலும் அதிகரித்து வருகிறது. இன்னும் 2 வாரங்களுக்கு காய்ச்சல் பரவல் அதிகமாக இருக்கும் என்று மக்கள் கவனமாக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது.